போராடிட்டு தான் இருக்குது. நீங்கள் இதை கான்டெம்பரரி இதோட பவர் ஸ்ட்ரகிளோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு நோக்கங்கள் உண்டாகும். அது வெறும் ஒரு வயலன்ஸாகவும் ஒரு அதிகாரம் உண்மை அதில் ரொம்ப சொல்கிறாங்க, மதத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் மக்களுக்காகவும்லாம் இதெல்லாம் ஒரு ஃபசாட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு திரைவு தான். அது ஒரு திரை, ஒரு பர்டிகுலர் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், ஒரு கிளாஸ் இன்ட்ரெஸ்ட், ஏதோ ஒரு குரூப்பை பவரை கண்டுபிடிக்கிறத சில தத்துவங்களை உண்டாக்கி அதை முன்னாடி காமிச்சு நம்ம மணிமேகலையில் எழுதியிருந்தார் சுந்தரர் வந்து எப்படி போர் வீரர்களெல்லாம் உற்சாகப்படுத்துகிறாங்கன்னா இதில் இந்த சீன்லேயும் வருது சில இடத்துலலாம், நீ பாண்டவனை ஜெயிச்ச பல்லவனை ஜெயிச்ச உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எப்படி உற்சாகப்படுத்துகிறாங்களோ அது இந்த சீனில் இருக்குது. எனக்கு அந்த மணிமேகலுடைய இதுதான் அந்த வாழ்க்கை என்ன இது மாதிரியா ஈசல் மாதிரி சார்ந்த கூட இது வீரனை சாகணும் அது மாதிரிலாம் சொல்லி இது மாதிரிலாம் உண்டாக்குறாங்க. போது கூட மாரில் கீரி தானே காட்டுவாங்க அந்த காட்சிப்படுத்தியிருப்பாரு. அப்புறம் அந்த நடனம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த அரசனுக்காக வந்து அந்த வழி கொடுக்குறது அவங்களே வந்து 5 வீரர்கள் ஆடி வீரர்கள் வந்து அவருக்கு அதை பார்க்க அவர் தோள்கள்லாம் குடைக்கும். அதை ரிலேட் பண்ணி காட்டியிருப்பார். அதெல்லாம் நம்ம கோயிலில் கூட பார்க்கலாம். அந்த சிற்பங்கள் வந்து கருத்தற்கிற மாதிரியான சிற்பங்கள்லாம் இருக்குது. அரவான் பலின்னு சொல்லிட்டு அதுக்கு தனி ஒரு நாடகமே இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக 18 நாள் போர்ல ஜெயிக்கணுன்றதுக்காக அரவான் வந்து சொந்தமா பலி கொடுத்துப்பார். 32 லட்சம் இருக்கிற ஒருத்தர் வந்து பலி கொடுத்தா அவங்க ஜெயிக்கலான்னு போது இவர் முன்னு வந்து கொடுப்பார். அந்த அரவான் பலிங்கிறது கூத்துலலாம் நிறைய நடக்கும். இப்போ கூட அந்த கூவாகத்தில் வந்து அது வருஷம் கொண்டாடுறாங்க அந்த அரவான் பலி. அதை இவ்வளோ நாள் பார்த்த ராஜா படத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சா? டிஃப்ரெண்ட்னா வேற மாதிரி உண்மைக்கு நெருக்கமாக உண்மையை சொல்லலாமா அப்படி இருந்துச்சா? அந்த மாதிரி நாம கடந்து வந்த பாதையில ஒரு பகுதி நாம எல்லாம் காட்டு மிராண்டிகளா தான் இருந்தோம். இன்னைக்கு காட்டு மிராண்டிகள் டீஷர்ட் போட்டுருவோம், அது மேல ஒரு பூச்சியை ரொம்ப எளிதா பிரிச்சிடலாம். ஒரு மிக தெளிவான ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கோபம் வந்துடுது, நம்ம காட்டு மிராண்டி ஆயிடும். சின்ன விஷயம் அந்த எல்லா படத்துலையுமே பார்க்கணும். அது மாதிரி அந்த கடைசியில் இன்னொன்று இந்த டான்ஸிங்கள் வந்து தண்ணியில் தானே முழுகி செத்து போகிறோம். ஒவ்வொரு அரசியல் தத்துவங்களும் மாறி வரும்போது அதை சேர்ந்த ஆர்ட் லிட்ரேச்சர் எல்லாம் முழுகிடுது. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு அந்த இதில், அந்த பெண் வந்து முழுகி சாரா தானா. அதே மாதிரி எல்லா விதமான லிட்ரேச்சரும் ஆர்ட் எல்லாமே நீ பார்த்து சோழர்களும் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்மளால் அது கட்டவே முடியாது. இல்லை அது சார் சொல்கிற முக்கியமான பாயிண்ட். ஹம்பி போயிருந்தேன் இடையில. ஹம்பி போனப்போ அதை உணர்ந்து எவ்வளோ உடச்சிருக்கானுங்க, எவ்வளோ திருடி இருக்கானுங்க, அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த இது ஒரு 2-3 கிலோமீட்டர் யார் போகலனாலும் நடக்க முடியுது போயிடும் கண்டிப்பாக. அது நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணும். போகிற வழியெல்லாம் இடிச்சு வச்சுருக்கானுங்க. அந்த கோயில் சிற்பம் அந்த இதெல்லாம் வந்து பண்ணி இது பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இல்லை ஹம்பியை வந்து அந்த அரசர்கள் வந்து முழுசாக அழிக்கணும்னு நினைச்சா அழிச்சிருந்துருக்கோம். ஆனால் அவங்க அழிக்கிறதெல்லாம் அவங்க நோக்கம். அவங்க சிதைக்கணும், சிதையும் காலகாலமாக எல்லாரும் பார்க்கணும், பயம் வரணும். அது சிதைய ஹம்பியில் பார்த்தா நல்லா. ஹம்பி ரொம்ப முக்கியமான இடம். ஹம்பி அதான் அரசியலாக்குற கர்நாடகா விஜயநகர் பேர் ரொம்ப அருமையான இடம். அது நிறையா ஷூட் பண்ணுவாங்க. யாத்திசை அடுத்த படம் என்னம்மா யாத்திசை யாராவது பேசலாமே. இந்த யாத்திசை ஒரே ஒரு வார்த்தை தென்னு ஏன் சொல்றீங்க? நம்ம திருக்குறள் படிக்கும்போது யாகாவா ராயனும் நாகாக்க யாரு எதனையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யார் திசைன்னு சொன்னா எந்த திசைன்னு தெரியாது. தூய தமிழ்ல இருக்கான். யானை தென் பகுதியா, திசை யா திசைனா அது வந்து தென் திசை, பாண்டிய நாட்டை குறிக்கிறது. மேற்குன்னா சேர நாடு, வடக்குன்னா சோழ நாடு அப்படிங்கிறது வந்து தென் திசையா அப்படி சொல்றது. டைட்டிலே போடுறான் முதலே போட்டு. ஆனா அந்த படத்துலயுமே அவங்க முடிஞ்சா அந்த போற அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அதுலயும் ஒரு டிசிப்ளின் மெயின்டெய்ன் பண்ணி அது வந்து தோந்த யுத்தம் பேரும் அதுக்கு. அதாவது ஒன் மேன் வர்சஸ் மேனுக்காக கால் பண்ணுவாங்க. நீங்கள் பழைய ராஜராஜ சோழன் படம் பார்த்தா கூட அவங்க இருக்கிற அதாவது ராஜராஜ சோழனோட பையனும் அந்த எதிரி நாட்டு மன்னனும் ஒருத்தர் போய் டிசைட் பண்ணுவாங்க. அது அந்த காலத்தில் வந்து தோந்த யுத்தத்துக்கு கூப்பிட்டா அவங்க வரணும். அதாவது ஆல்ஃபா மென் ஸ்டேட் சொல்லுவாங்க. நான் தான் அந்த ஆல்ஃபான்றதை அவன் நிரூபித்தாதான் அவனுக்கு வந்து அந்த தலைமை பதவி உண்டு
அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது. இல்லை அது மெயினாக செஸ் விளையாட்டு அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க. ஆமாம், ரெண்டு பக்கமும் அதிகமாக டேமேஜ் வேண்டாம், தேவையில்லாமல் ரொம்ப இந்த இடத்துல மழை இல்லாமல் இருக்கும், ரொம்ப ஏற்கனவே வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ ரெண்டு மந்திரிகளும் கூடி பேசுவாங்க, போர் முடிவாச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அது வேறு மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சார் சொன்ன மாதிரி டூவல், ஒன்று டூவல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூதாட்டத்தில் ஒரு இது பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த செஸ் விளையாட்டே வந்து இந்த டேமேஜை தவிர்க்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ பேர் சாகும், எவ்வளோ பேர் இதாகும், அதுக்கு பதிலாக எல்லாம் கூடி ஒரு விளையாட்டு விளையாடுவோம், யார் ஜெயிச்சாங்களோ அவங்க. மகாபாரதத்தில் சூதாட்டம் அப்படின்னா மகாபாரதத்தில் சூதாட்டம் பர்பஸே அதுக்காக. சூதாட்டம் என்னமோ டைம் பாஸ் விளையாடுறாங்கன்றதுல ஒரு அரசரை வந்து போர் முடிவு பண்ணி இது ஏதாவது ஒரு கண்ட்ரியை பிடிக்கணும்னு டேமேஜ் இல்லாமல் ஜெயிக்கிறதுங்கிறதுக்காக தான் மகாபாரத சூதாட்டமாக வந்து. இது உண்மையாகவே நடந்திருக்குது. ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரியில் எல்லாம் ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரி மகாவம் சார்ந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஒரு கார்டட் ஹிஸ்ட்ரி. அதில் துஷ்டகாமனுன்ற சின்னலீஸ் வந்து ஒரு சோழ அரசனை அது மாதிரி டூவலில் ஜெயிச்சு அவனை ஏமாற்றி ஜெயிச்சு எப்படி தமிழர்களில் அடக்கணான்றது அவன் இவங்க சின்னலீஸில் துஷ்டகாமனு ஒரு பெரிய ஹீரோ. அதில் இதே மாதிரி தான் கதையே, இந்த டூவல் தான் உண்மையில் நடந்தது. ரஷ்யாவில் இது வந்து ரொம்ப காமன், இந்த டூவலுக்கு நிறைய மிக முக்கியமான ஒரு ரைட்டரே வந்து 17th செஞ்சுரி ஒரு ரைட்டர், அவர் பேர் சொல்கிறார், அவரோட வீதியெல்லாம் ஸ்ட்ரீட்டெல்லாம் இருக்குது ரஷ்யாவில், அவரே டூவலில் தான் சேர்த்து போட்டார். ஆமாம், ரஷ்யாவில் வந்து டூவல் ரொம்ப காமன். அது ஒரு பெண்ணுக்காக கூட சேர்த்து, ஷேக்ஸ்பியரியன் நாவல்ஸ்ல எல்லாம் கூட ஒரு பெண்ணுக்காக, நாட்டுக்காக ஒரு பெண்ணுக்காக கூட டூவல் வந்துருக்கு. டூவல் வந்து கேங்காக போய் அடித்து சாகாம எனக்கு உனக்கு இதான பிரச்சனை, ஒருத்தர் நம்ம பார்த்துக்கலாம், நான் அப்போ மற்றவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்றது தான். இந்த படத்தில் அந்த பாண்டிய மன்னர் சொல்லுவார் இல்லை, ஒருவேளை நான் இறந்துட்டா நீங்களாம் கொடுத்துருவாங்க, கோட்டையை கொடுத்துட்டு அமைதியாக போடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த டைமில் அப்படி ஒரு ரைட்டியஸான ஒரு இது இருந்தது, ஒரு நேர்மை சொன்ன சொல்லு. ஆனா ஆயுதம் இல்லாதவங்க இப்போ 2 பேர் ஆயுதம் இருந்தா 2 பேர் ஆயுதம் யூஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து ஆயுதமே இல்லாம கீழே கிடக்குறாங்க, இவரு கத்தியில் குத்தி கத்தி போறாங்க. நீங்க ஒரு செஸ் விளையாடுறீங்க அப்படின்னா 2 பேருக்கும் முதல்ல தான் ஈக்குவலா இருக்கு, அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு போயிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்ல அவன் விழுந்துட்டான்னா அப்படியே அப்படிலாம் கேட்கறாரு, சரண்டர்னு சொல்லு, நான் விட்டுறேன்னு தான் சொல்றேன். ஹி இஸ் கிவன் தி ஆப்ஷன், அவன் வந்து அதுக்கு போல நான் வீரனால சாவன்னு சொல்றேன். சரண்டர் ஆன் டெத்ங்கிறதானே அது பேரே அதுதானே. யாராவது ஒருத்தர் சரண்டர் ஆகிற வரைக்கும் ஒரு யுத்தம் நடந்து நெவர் க்ளோரிஃபை வார். அவர் வந்து சரண்டர் ஆக தயாரா இல்லைன்னு சொன்ன பிறகு அவரை சாவடிச்சுதான். பட் யூ கான்ட் லிவ் வித்அவுட் இட், இட் வில் பீ தேர். அது நம்ம விரும்பாட்டி இருக்கும், நம்ம ஒரு ரீசஸ் உள்ளதா இருக்கும். we are in little reasons, அவ்வளவுதான், ஒரு சின்ன கேப்ல தான் நம்ம இருக்கோம். ஆமாம், ஓஷோ அடிக்கடி சொல்லுவாங்க, மனுஷன் என்ன செஞ்சானோ இல்லையோ இந்த பூமி தோன்றினிலிருந்து 2 விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, வார் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் த வார். அவ்வளோதான், வார் நடக்கும், இப்போ ப்ரிப்பரேஷன் ஃபார் த வார் தாங்க, ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ரீசஸ் தான், ஒரு சின்ன இடைவேளை. உலகத்தின் பேரலக்கியங்கள் எல்லாம் ஆமாம். அப்புறம் சார் சொன்ன அந்த பாயிண்ட், அந்த வார் இங்கேருந்து பேசுவோம், இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்கிறேன் எவனான்னு சொல்லிட்டு அசோகருக்கே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடந்துச்சு. ஒரு பெரிய ராஜா, அவர் பார்க்காத போகிறான், ஆனால் கலிங்கத்தில் வந்து அவர் உள்ள பூந்து பார்க்கும்போது தானே மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறி அதுக்கப்புறம் ஒரு புத்திஸ்டாக மாறினார் இல்லையா. போரை வந்து நிஜமாவே நேரில் நீங்கள் சில ஏன் இங்கே வந்து வாரில் தெரியல, நம்ம பார்த்தோம் கூட ஒரு அம்மா பயங்கரமான ஆர்குமெண்ட், ஏன் வந்து வாரில் சம்மந்தப்பட்டது இவ்வளோ வயலன்ஸ் நமக்கு தேவை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்எவிட்டபிள். ஆக்சுவலி நான் அதுக்குள்ளாடி தான் இருக்கேன், ஒரு சின்னூண்டு கேப்பில் இப்போ இருக்கிறனால நான் வந்து போரை பற்றி ஓன்னுலாம் பேச வேண்டியது அவசியம் இல்லை. எப்போ வேணால் அதில் தான் நம்ம இருப்போம், கடைசி வரைக்கும் இருப்போம். இனியும் வந்து போர்கள் நிறுத்தவே முடியாது, அது மாற்றவும் முடியாது. ஆனால் சார் சொல்கிற மாதிரி அதுக்குள்ளாடி இருக்கிற அந்த வயலன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில பேர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இதில் இப்போ கல்கியோட ஒரு முக்கியமான ஒரு புக் இருக்குது, பொன்னியின் செல்வனுக்கு அடுத்தது ஆமாம், அதில் வந்து பல்லவமன்னனோட அவர் பேர் என்ன, பரஞ்சோதி வந்து ஒரு டயலாக் இருக்கும்.
அப்படியே ஒரு முறை பரஞ்சோதி வந்து எதிரில் வருவார், அரசன் இறங்கி வணங்கி இதெல்லாம் பண்ணிட்டு போவார். போன பிறகு யார் அவர் யார் தெரியுமா, ஈசல் புற்று மாதிரி வந்து வர்றவங்க எல்லாத்தையும் பொண்ணு வீசின ஒரு காலத்தில். அப்படியா அப்படிம்பாரு. ஆனால் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு சாமியார். ஆமாம் ஆமாம். அது அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் நமக்குள்ளாடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கேயாவது வந்துடாதா அப்படின்றது தான் இந்த ஆர்ட் வந்து ஒரு ஏக்கத்தில் இந்த மாதிரியான படைப்புகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் உலகத்தின் என்ன பண்ணுறது, உலகத்தின் பேரிலக்கியங்கள் எல்லாமே வார் லிட்ரேச்சர்ஸ் தான் தெரியுமா. மிக முக்கியமான கதைகள் இங்கே கட்டமைக்கப்பட்டது எல்லாமே போர் இலக்கியங்கள் இருந்தான். ஆமாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? 1917 1939, ஒரு 20 வருஷம். இப்போ கொஞ்சம் நீண்டுக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். பெருசாக அதில் தானே தப்பிக்க முடியாது நம்ம. மார்ச்சிங் டுவர்ட்ஸ் த வார் தான், என்ன சந்தேகமே கிடையாது. அதனால் வாரை புரிஞ்சுக்கிறதும் வார் லிட்ரேச்சர்ஸை படிக்கிறதும் ரொம்ப அவசியம் தான் நான் நினைக்கிறேன். அதில் தான் ஸ்ட்ரக்சர், அது மாதிரி தான் நம்ம நிற்கிறோம். அப்புறம் போரில் எத்திக்ஸ்லாம் சொன்னாங்க இல்லையா, யாத்திசையில் எத்திக்ஸ்லாம் சூப்பராக ஃபாலோ பண்ணுறேன். நான் ரியலில் வரலாறுல வந்து போரில் எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே என்ன வந்து எல்லாமே சரி. நம்மளோட ரொமான்டிசேஷன் இருக்கு இல்லையா, தமிழர்களுடைய ரொமான்டிசேஷன் ஒன்று இருக்கும். அது வந்து போரில் நாங்கள்லாம் வீரர்கள் அப்படி இப்படின்னு சொன்னால், ரியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா போரில் எத்திக்ஸே கிடையாது. ஏன்னா எத்திக்ஸ் இருந்தால் போரே கிடையாது. ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரியல் ஒரிஜினல் ஹிஸ்ட்ரியில் வஞ்சம் இருக்கும், தோல் சொல்கிறது இருக்குது, அவன் நாட்டை எப்படியாவது ஆட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொமான்டிசேஷன் ஆஃப் வார். ஆனால் அந்த ரொமான்டிசேஷன்ல ஒரு பியூட்டி இருக்குண்ணா, ஒரு பேரழகு, ஒரு ஆசை இருக்குல்ல அவனுக்கு. அந்த ஏதோ என்ன சினிமாவில் ஹிந்தியோட 2 பார்டரில் வந்து